வாக்களிப்பது நமது கடமை மட்டுமல்ல, உரிமையும் கூட. இந்த நாடு நமக்கு அளித்த இந்த உரிமையை சரியாக பயன்படுத்துவது நமது தலையாய கடமையாகும். இந்தியா சுதந்திரம் அடைந்து 76 ஆண்டுகள் நிறைவடைந்த பின்பும் 100% வாக்குப்பதிவு சாத்தியப்படவில்லை. தமிழ்நாட்டில் மொத்தம் 6,18,00,000 மேற்பட்ட வாக்காளர்கள் உள்ளனர். இதில் ஏறக்குறைய 11 லட்சம் பேர் முதல் முறையாக வாக்களிப்பவர்கள். சராசரி வாக்குப்பதிவு மட்டுமே நடைபெறும் தமிழ்நாட்டில் முதல் முறை வாக்காளர்கள் வாக்களிப்பது மிகவும் அவசியமாகிறது. முதல் வாக்கு முக்கிய வாக்கு என்பதை முதல் முறை வாக்காளர்களுக்கு உணர்த்த நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சி பெரும் முயற்சி மேற்கொண்டது. அதன் ஒரு பகுதியாக தேர்தல் ஆணையத்துடன் இணைந்து என் வாக்கு என் உரிமை என்ற நிகழ்ச்சியை தொடங்கியது. இந்த நிகழ்ச்சியின் மூலம் 5 லட்சம் இளம் வாக்காளர்களிடம் விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும் என்பதை இலக்காக கொண்டு 40 நாட்கள் பயணத்தை தொடங்கியது நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சி. மார்ச் 11ஆம் தேதி சென்னை எத்திராஜ் கல்லூரியில் என் வாக்கு என் உரிமை விழிப்புணர்வு நிகழ்ச்சி இனிதே தொடங்கியது. தமிழ்நாடு தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ, இந்திய தேர்தல் ஆணையத்தின் முன்னாள் தலைமை தேர்தல் ஆணையர் கோபால்சாமி, சென்னை தேர்தல் நடத்தும் ஆணையர் ராதாகிருஷ்ணன், எத்திராஜ் கல்லூரி முதல்வர் முரளிதரன், முதல்வர் உமா கௌரி, நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சியின் முதன்மை ஆசிரியர் கார்த்திகை செல்வன் ஆகியோர் பங்கேற்று பரப்புரை வாகனத்தை கொடியசைத்து தொடங்கி வைத்தனர். இதனையடுத்து வாக்களிப்போம் என உறுதியளிக்கும் வகையிலும் மற்றவர்களையும் வாக்களிக்க விழிப்புணர்வு ஏற்படுத்துவோம் என்ற நோக்கிலும் கையெழுத்து இயக்கம் தொடங்கப்பட்டது. இதில் தமிழ்நாடு தலைமை தேர்தல் ஆணையர் தொடங்கி கல்லூரி மாணவிகள் வரை அனைவரும் ஆர்வத்துடன் கையொப்பமிட்டனர். விழிப்புணர்வு நிகழ்ச்சியை தொடங்கி வைத்த தமிழ்நாடு தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ உள்ளிட்ட அதிகாரிகள் வாக்களிப்பதன் முக்கியத்துவத்தை இளம் தலைமுறையினருக்கு எடுத்துரைத்தனர். தமிழ்நாடு பார்க்கும்போது women voters-ஓட எண்ணிக்கை almost 52% இருக்கிறது. So to that extent we are all very aware, I know. So that is how the News 18 they have chosen your college, a very forward looking college where students are all trying for their best. நம்ம தேர்தலில் பங்கேற்கணும், அதுக்கு தான் இந்த என் வாக்கு என் உரிமை. முதல் முறையாக வாக்களிக்க போறீங்க. இது மிகப்பெரிய ஒரு உரிமை. கிட்டத்தட்ட கல்வி எப்படி ஒரு அறிவாயுதமாக இருக்கிறதோ அதே போன்று வாக்கு என்பது ஒவ்வொரு தனி மனிதனுக்குமான ஒரு பெரிய ஆயுதம்னு நான் நினைப்பேன். ஜனநாயகத்தினுடைய இறுதி எஜமானர்கள் அப்படின்னு எப்போதும் நம்பக்கூடியவர்கள் வாக்காளர்கள் தான். கல்லூரி மாணவ மாணவிகள் ஆர்வத்துடன் என் வாக்கு என் உரிமை உறுதிமொழியை எடுத்துக் கொண்டனர். என் வாக்கு என் உரிமை. My vote is my right. சென்னை, திருச்சி, மதுரை, கோவை, நெல்லை, புதுச்சேரி உள்ளிட்ட 40 தொகுதிகளுக்கும் பயணித்தது நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சியின் விழிப்புணர்வு வாகனம். மாநிலம் முழுவதும் 160 கல்லூரிகளைச் சேர்ந்த மாணவ மாணவிகளுடன் நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சியின் செய்தி வாசிப்பாளர்களும் செய்தியாளர்களும் கலந்துரையாடினர். விழிப்புணர்வு நிகழ்ச்சியின் நிறைவு விழா சென்னை ஜார்ஜ் டவுனில் உள்ள கன்னிகா பரமேஸ்வரி கல்லூரியில் நடைபெற்றது. நிகழ்ச்சியில் தமிழ்நாடு தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ, சென்னை மாநகராட்சி ஆணையர் ராதாகிருஷ்ணன்,
மத்திய சென்னை தேர்தல் நடத்தும் அதிகாரி பிரவீன், தென்னிந்திய நடிகர் சங்க பொதுச் செயலாளர் விஷால், கன்னிகா பரமேஸ்வரி கல்லூரி முதல்வர் டாக்டர் மோகனாஸ்ரீ, நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சியின் முதன்மை ஆசிரியர் கார்த்திகை செல்வன் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். வாக்களிப்பதன் அவசியத்தை எடுத்துரைக்கும் வகையில் தமிழ்நாடு தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ சொந்த குரலில் பாடிய விழிப்புணர்வு பாடல் நிகழ்ச்சியில் ஒளிபரப்பப்பட்டது. உன் கடமை செய்திடும் நேரம் இது பாராய், முதல்மை வைத்து நீ நாட்டுக்காக வாக்களி. சிறகு விரித்து பறக்கும் பறவை இனம் போலே 18 வயது தொட்டால் துள்ளி குதிக்கும் மனமே. 40 தொகுதிகளுக்கும் பயணித்து 5,30,000 மாணவர்களிடம் பெறப்பட்ட கையெழுத்தை மாநில தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூவிடம் நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சியின் முதன்மை ஆசிரியர் கார்த்திகை செல்வன் வழங்கினார். பின்னர் அனைவரும் தேர்தலில் கட்டாயமாக வாக்களிப்பேன் என்ற உறுதிமொழியை எடுத்துக் கொண்டனர். மக்களாட்சியின் மீது பற்றுடைய இந்திய குடிமக்களாகிய நாம் நம்முடைய நலன் கருதும் மரபுகளையும் சுதந்திரமான நியாயமான மற்றும் அமைதியான தேர்தல்களின் மாண்பையும் மாற்றவே நிலைநிறுத்துவோம் என்றும் மேலும் ஒவ்வொரு தேர்தலிலும் அச்சமின்றியும் மதம் இனம் சாதி வகுப்பு மொழி ஆகியவற்றின் தாக்கங்களுக்கு ஆட்படாமலும் அல்லது எந்த ஒரு தூண்டுதலும் இன்றியும் வாக்களிப்போம் என்றும் உறுதிமொழிகிறோம். My vote is my right. 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 It is my duty. It is my duty. நன்றி. Thank you. Thank you. நிகழ்ச்சியில் பேசிய மாநில தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ 5 லட்சத்திற்கும் அதிகமான கையெழுத்துக்களை நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சி திரட்டியது மிகப்பெரிய சாதனை என புகழாரம் சூட்டினார். You are doing a great role for running the show of democracy in this country. You all are very, very important for us. I am very happy to inform you here that this time for the 2024 general election to the Lok Sabha, for a first time, we have got almost 11 lakh first-time voters in the 18 to 19 year category. So that shows that most of the colleges, students, those who are turning 18, they are participating in this great festival of democracy. I am very happy to share with you that News 18 has got more than 5 lakh signatures. It's a momentous achievement because all of it has come from students like you. And I'll now expect that all of you come in large numbers and vote on the voting day. Need I remind what is the day of voting? Day of voting. Day of voting. So I am now very sure that all of you will remember this 19th April. You will not forget this date and come out for vote. 27th March வரைக்கே நம்ம இந்த ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம ஃபர்ஸ்ட் டைம் வோட்டர்ஸ் எல்லா வாக்காளர் கிட்டே நாங்கள் ஃபார்ம்ஸ் எல்லாம் வாங்கியிருக்கிறோம். அண்ட் ரொம்ப மகிழ்ச்சியுடன் இங்கே சொல்கிறேன், we will be giving our election photo identity card
to each and every voter in the electoral roll. We have taken little bit of pain by airlifting the epics from this last time, those who enrolled in our vote. And here I am finding that lot of women like you are taking this country to higher and higher heights. So I have no doubt, நீங்களா வந்து vote போட்டு உங்க உரிமையை உங்க கடமையை நம்ம நாட்டுக்கு காட்டு வைப்பீங்க. I'll thank News 18 for taking such a great effort and reaching out to all the students like this. And we know that you have put democracy on such able shoulders of students of our country, and in the days to come, they will contribute immensely. அனைவரும் வாக்களிக்க முன்வர வேண்டுமென சென்னை மாவட்ட தேர்தல் அதிகாரி ராதாகிருஷ்ணன் கேட்டுக்கொண்டார். நம்ம வந்து எவ்வளோ பேர் தேர்தல் போடுறோம்னா, தென் சென்னையில் 58 பேர் 100ல் 10ல் 4 பேர் போடுறதில்ல. மத்திய சென்னையில் அதே கதி 58.72. வடக்கு சென்னையில் பார்த்தீங்கன்னா 64 விழுக்காடு, அதுலேயும் ஆர்கே நகர் அதில் மட்டும் 70 விழுக்காடு, மற்றதெல்லாம் 60 கீழே. இந்தியாவோட ஆவரேஜ் 67, தமிழ்நாடோட ஆவரேஜ் 73. நம்ம அந்த ஒரு முயற்சிக்கு தான் நியூஸ் 18 இவ்வளோ உன்னதமாக 18 வகையான முயற்சிகள் நாங்கள் எடுக்கிறோம். இது மாதிரி பாப்புலர் நடிகரை வச்சு நம்ம உங்கள் எல்லாருக்கும் அப்பீல் பண்ணுறோம். உங்களுக்கு என்ன பண்ணோன்னா, ஃபஸ்ட் டைம் ஓட்டர் இவ்வளோ பேர் 40 தொகுதியிலும் போய் கையெழுத்து போட்டிருக்கீங்க. உங்கள் சைடில் ஒரே ஒரு இது, அது ஒரு திருவிழா மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் இட். ஒரு டெமோக்ரஸி அப்படின்னு நம்ம இந்திய இது உங்களுக்கு தெரியுமா, இன்னைக்கு இந்த ஆண்டு 64 நாடுகளில் தேர்தல் நடக்கிறது. அந்த மாதிரி இருக்கும்போது இந்தியாவுக்கு ஒரு சிறப்பு. மோஸ்ட் பாப்புலஸ் கண்ட்ரி, சைனாலாம் இப்போ பாப்புலஸ் கண்ட்ரி கிடையாது. ஆனால் அந்த பாப்புலஸ் கண்ட்ரியில் நீங்கள் உங்கள் வாக்குரிமையை விடக்கூடாது. அன்னி டேட்டுக்கு நம்ம போய் இல்லை நான் வந்து மாலில் போய் ஒரு வேறு வேலை பார்க்குறேன், இல்லையா மாபலிபுரம் போகிறேன், இல்லையா வண்டலூர் சோறு போகணுங்கிற மாதிரி நம்ம இருக்கக்கூடாதுங்கிற ஒரே நோக்கத்தில். இன்னொன்று, இந்த தேர்தல் ஆணையமே கூப்பிட்டு எங்களெல்லாம் மீட்டிங், மாநகராட்சி ஆணையருக்கு மீட்டிங் நடங்க. சென்னை, மும்பை, பெங்களூரு, ஹைதராபாத், கொல்கட்டா, டெல்லி. மெயின் கன்டென்ஷன் என்னென்னா, நம்ம இந்த நகரத்தில் இருக்கோம்னா நம்மளால் என்ன வித்தியாசம் வரப்போகுது, அதுக்கப்புறம் இதை ஒரு லீவ் நாளாக பயன்படுத்திக்கலாமே, அந்த மாதிரி எண்ணம் வேண்டாம். அரசியல் கட்சிகள், கான்டெஸ்டன்ட் அவங்கெல்லாம் உங்ககிட்ட வாக்கு கேட்டு வராங்க. நாங்கள் அதிகாரிகள் தயவுசெய்து நீங்கள் வாக்கு போடுங்கன்னு சொல்கிறோம். நியூஸ் 18க்கு தனிப்பட்ட முறையில் நான் நன்றி கூற விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நிகழ்ச்சியில் பேசிய நடிகர் விஷால், பல கட்சிகள் உள்ள நிலையில் யார் சரியான மக்கள் பிரதிநிதி என தேர்ந்தெடுக்க போவது மாணவ மாணவிகள் தான் என்றார். இந்த ஒரு விரல் வந்து இதில் மை போடுவாங்க. இந்த ஒரு விரல் அன்னைக்கு நம்ம பயன்படுத்த வேண்டிய ஒரு நாள். இந்த ஒரு விரல் அந்த ஒரு நாள் நீங்கள் பயன்படுத்துனீங்கன்னா, இப்படி இந்த 5 விரல் வந்து கைகோர்த்து இந்த சமுதாயம் இப்படி தான் இருக்கும், எல்லா மொழி, எந்த மொழி, எந்த ஜாதி எதுவுமே இல்லாமல், கருத்து வேறுபாடு இல்லாமல் இப்படி தான் இந்த சமுதாயம் இருக்கும் அப்படின்றது இந்த ஒரு விரல் காட்டக்கூடிய அந்த விஷயம், அந்த மை. இந்த ஓட்டு போட வேண்டிய ஒரு விஷயம் வந்து எங்கிட்ட நீங்கள் பார்த்தீங்கன்னா 5.5 லட்சம் ஓட்டு வந்து ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டர்ஸ் இருக்காங்க. இது உண்மையிலேயே சேகரிச்சது வந்து நியூஸ் 18 சேனலுக்கும் கார்த்திகை செல்வன் சாரோட முயற்சிக்கும் நான் வந்து வாழ்த்துக்கள் தெரிவிக்கிறேன். ஏன் ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டர்ஸ் கிட்ட போயிருக்காங்கன்னா, தட் இஸ் வேர் திஸ் ஹோல் சிஸ்டம் இஸ் வெயிட்டிங் ஃபார். நாங்கள் இந்த கல்லூரிக்கு பின்னாடி அந்த 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 காம்பவுண்ட் வாலுக்கு பின்னாடி நாங்கள்லாம் எதுக்கு காத்துட்டு இருக்கோம்னா, நீங்களாம் இந்த சமுதாயத்துக்கு என்ன பண்ண போறீங்க, உங்கள் குடும்பத்துக்கு நீங்கள் பண்ணுவீங்க, அது கரெக்டு. இந்த சமுதாயத்துக்கு நீங்கள் என்ன பண்ண போறீங்க, வெளியில் வரும்போது நீங்கள் கண்டிப்பாக ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஆகணும், டாக்டர் ஆகணும், ஒரு இன்ஜினியர் ஆகணும், நடிகர் ஆகணும், இப்போ அரசியல்வாதி ஆகணும், எல்லா வகையிலும் நீங்கள் ஆகணும் அப்படின்றது, நல்ல வகையில் நல்ல பாதையில் போகணுன்றது இந்த கல்வி இந்த கல்லூரியோட ஆசிரியர்களும் எல்லாரும் வந்து உங்களோட நல்ல பாதையில் கொண்டு போவாங்க. நீங்கள் வெளியில் வரும்போது ஒரு நல்ல பாதையில் போகணும், நல்ல இந்த சமுதாயத்தை மைண்டில் வச்சுக்கணும். உங்கள் குடும்பம் மட்டும் இல்லை, உங்கள் வீடு மட்டும் இல்லை, வெளியில் வந்து உங்கள் வீதியும் சரி, இந்த ஊரும் சரி, அதுவும் உங்களோட பொறுப்புன்றது உங்களுக்கு அந்த உணர்வு வரணுன்றதுக்காக தான் முயற்சி பண்ணுறாங்க. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டர்ஸ்ன்றது கிட்டத்தட்ட ஒவ்வொரு வாட்டியும் வந்து 10 லட்சம் பேர் வந்து யோசிச்சு பாருங்க. 10 லட்சம் பேர் ஓட்டு போட்டாங்கன்னா
நம்மளுக்கு வந்து எத்தனை பேர் வந்து அதுக்காக ஏங்கிட்டு இருக்காங்க. நான் சொல்றது சிம்பிள் இருக்கிற கட்சி நிறைய இருக்காங்க, சிம்பிள் இல்லாத கட்சிகள் இருக்காங்க, சுயேட்சை வேட்பாளரும் இருக்காங்க. நீங்க தான் தேர்ந்தெடுக்க போறீங்க யாரு கரெக்டான பிரதிநிதின்ட்டு. ப்ளூ சிக்னேச்சர் போடுறவங்கள வந்து கிரீன் சிக்னேச்சரா மாத்தி அவங்க கிரீன் சிக்னேச்சர் போட வேண்டியது வந்து நீங்க தான். நீங்க உங்க கையில அந்த ப்ளூ மை போடும்போது அவங்க வந்து அந்த கிரீன் சிக்னேச்சர் போட வைக்க போற ஆட்கள் நீங்க தான் அந்த நபர்கள், நீங்க எல்லாரும் தான். நிகழ்ச்சியில் உரையாற்றிய நியூஸ் 18 தமிழ்நாடு ஆசிரியர் கார்த்திகை செல்வன் தேர்தலில் முதன்முறை வாக்காளர்களின் பங்களிப்பு எவ்வளவு அவசியம் என எடுத்துரைத்தார். எல்லா அரசியல் கட்சிகள்கிட்டையும் ஒரு பெரிய சவால் இருக்கு. எல்லா அரசியல் கட்சிகளும் எல்லா அரசியல் தலைவர்களுக்கும் இருக்கக்கூடிய மிகப்பெரிய சவால் என்ன தெரியுமா? எல்லா தேர்தல்களையும் இருக்கும், இந்த தேர்தலில் ரொம்ப கூடுதலான ஒரு சவால் இருக்கு. இந்த இளம் வாக்காளர்களை கவர்வது, முதல் தலைமுறை வாக்காளர்கள்ட்ட நாம எப்படி போய் சேர்றது அப்படிங்கிறது எல்லா தலைவர்களும் எல்லா கட்சிகளும் மிகப்பெரிய பிரயத்தனங்களை செய்யறாங்க. உங்களை நோக்கி வர முயற்சிக்கிறாங்க, உங்கள் ஆதரவை பெற முயற்சிக்கிறாங்க. அப்போ இந்த வாக்கு அப்படிங்கிறதுனுடைய அதிகாரம் என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரிய வரணும். இது ஏதோ ஒரு ஓட்டு தானே, நான் ஒரு ஓட்டு போடலன்னா என்ன ஆகிட போகுது அப்படின்னா இல்லை. ஒரு ஓட்டுல பல மாற்றங்கள் வந்திருக்கு. இந்தியாவிலேயே பார்த்துருக்கோம், ஆட்சி மாற்றம் வரைக்கும் நடந்திருக்கு. ஒரே ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் மாற்றி போட்டாரு, ஆட்சியெல்லாம் மாறுச்சு. இப்போ அந்த ஒரு ஓட்டோட வேல்யூங்கிறது ரொம்ப ரொம்ப அதிகம். நான் ஒரு ஆள் போகலைன்னா ஒன்றும் ஆகிட போகிறதில்ல. நம்ம வீட்டிலே இருந்துட்டோன்னா இதே போல் 4 பேர் இருக்காங்க, 10ல் 4 பேர். டாக்டர் ராதாகிருஷ்ணன் சொன்னது தான், சென்னை மாதிரியான பெருநகரத்தில் தான் வாக்களிப்பு ரொம்ப குறைவாக இருக்குது. அது ரொம்ப கவலைக்குரியது. எப்பவுமே தமிழ்நாட்டோட ஆவரேஜ் 70-72% இருக்குன்னா சென்னையோட ஆவரேஜ் 55% தான் இருக்கும். அது எல்லா சென்னையோடைய தொகுதிகளும். அப்போ நம்ம நிறைய கவலைப்படுறோம், நிறைய பேசுகிறோம், நிறைய எழுதுகிறோம், ஃபேஸ்புக்கில் பக்கமாக எழுதுகிறோம், ட்விட்டரில் நிறைய ட்வீட் பண்ணுறோம், நம்மளுடைய கோவத்தெல்லாம் வெளிப்படுத்துகிறோம், நம்ம ஆதங்கத்தை அஃப்கோர்ஸ் இன்ஸ்டா போஸ்ட்டாக நீங்கள் நிறைய போடுறீங்க, எல்லாம் இருக்குது. ஆனால் வந்து ஓட்டு போடுறது இருந்தால் தானே அந்த மாற்றத்தை கொண்டு வர முடியும். ஸோ இட் இஸ் ஆர் ரைட் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. அந்த ரைட்டை உங்கள் எல்லாருக்கும் மீண்டும் ஒரு முறை நினைவுபடுத்துறதும் உங்கள் எல்லாருடைய பங்களிப்போடையும் தான் இந்திய ஜனநாயகத்தை நம்ம அடுத்தடுத்த தலைமுறைக்கு கொண்டு போக முடியும். 75 ஆண்டுகளுக்கு மேலே சுதந்திர இந்தியாவில் பல மாற்றங்களை சந்திச்சிருக்கோம். இந்தியா பல மடங்கு முன்னேறி இருக்கு. டெஃபினட்டாக நம்ம வந்து அதை இல்லைன்னே சொல்ல முடியாது. பல நாடுகளோடு ஒப்பிடும்போது தமிழ்நாட்டுடைய எஜுகேஷன் ஆர் ஹெல்த் எல்லா செக்டர்லையும் நம்ம இருக்கோம். ஆனால் இன்னும் போக வேண்டிய தூரம் நிறைய இருக்குது. அந்த தூரத்துக்கு அவசியமான ஒன்று இந்த யார் வரணும் அப்படிங்கிறதும் யாரை நாம் தேர்ந்தெடுக்க போகிறோங்கிறதும் உங்களோட பங்களிப்பு என்னங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். அந்த அடிப்படையில் தான் நியூஸ் 18 இந்த முயற்சி எடுத்தோம். நியூஸ் 18க்கு வந்து இதனால் எந்த விதமான ரேட்டிங்கோ வேறு எந்த பலனும் வரப்போறதில்லை. ஆனால் ஒரு ஊடகமாக எல்லா நேரத்திலையும் அதை மட்டுமே பார்க்க முடியாது. சமூகத்திற்கான பங்களிப்பாக பொறுப்புமிக்க ஊடகமாக பல நேரங்கள் நம்ம செயல்பட வேண்டியிருக்கு. அப்படியான ஒரு இனிஷியேட்டிவ் தான் இந்த அவேர்னஸ் ப்ரோக்ராமாக நடத்தணும். 40 நாட்கள், கிட்டத்தட்ட 30 நாட்களுக்கு மேலே 40 தொகுதிகளுக்கும் போய் சேர்ந்திருந்தது. பலருடைய உங்களுடைய உறுதிமொழிகள்லாம் பதிவு செய்திருக்கிறோம். இது ஏதோ ஒரு விதத்தில் இது வெறும் 5,30,000 பேர் மட்டும் கையெழுத்து போடலை. அவங்க எல்லாருமே ஒரு அம்பாசிடராக எங்களுக்கு இருக்கிறாங்க. ஒரு 10 பேர்ட்ட குறைஞ்சபட்சமாக அவங்களுடைய நண்பர்கள் குடும்பம்னு போய் சொல்ல போகிறாங்க, வாக்களிக்கக்கூடிய அவசியத்தை சொல்ல போகிறாங்க. நீங்கள் எல்லாரும் சொல்வீங்க நம்புகிறேன். என் வாக்கு என் உரிமை இயக்கம் மூலம் 5 லட்சம் இளம் வாக்காளர்களை சென்றடைய வேண்டும் என இலக்கு நிர்ணயித்தது நியூஸ் 18 தமிழ்நாடு. ஆனால் அதையும் தாண்டி ஏறக்குறைய 30,000 கூடுதல் வாக்காளர்கள் தங்கள் வாக்கினை செலுத்த உறுதி பூண்டுள்ளனர். இந்த முன்னெடுப்பு நிகழ்ச்சியில் பங்கேற்ற முதல் முறை வாக்காளர்கள் வாக்களிப்பதன் அவசியத்தை எடுத்துரைக்கும் சிறந்த தூதுவர்களாக மாறியுள்ளனர் என்று கூறினால் அது மிகையல்ல.